பகுதீன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டு இன்றைக்கு ஓராண்டு ஆகிறது. அந்த சம்பவத்தின் போது வந்த மாயாவதி அவர்கள் சொன்னார்கள், மாநில அரசு தலையீடு இதில் இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு பெட்டிஷன் கொடுக்கப்பட்டது. கொலை நடந்த அன்று 11:30 மணி அளவில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற 3 போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற காவலர்கள் வேறு பணிக்கு பணியமர்த்தப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. குற்றம் நடந்த இடத்தில் போலீஸாரால் வைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா எதுவும் ஒர்க் ஆகலை, அது ஏன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த அக்யூஸ்டுகள் சரண்டரான காவல் நிலையத்தில் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஆடியோவோடு செக்யூர் பண்ணி வைக்கணும்னு ஒரு பெட்டிஷனை கொடுத்தாங்க. சரண்டரானவர்கள் போலி என்கவுண்டரில் கொலை செய்யப்படுவார்கள், அதனால் அவர்களுக்கு பாதுகாக்கணும் அப்படின்லாம் அந்த பெட்டிஷனில் கொடுக்கப்பட்டது. இதில் கொடுக்கப்பட்ட முக்கியமான சந்தேகங்கள் குறித்து எந்த விசாரணையும் நடைபெறாதது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தமிழகத்தில் குறிப்பாக பட்டியல் சமூக தலைவர்களின் பாதுகாப்பு இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.